Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் Tension in Poetry written by Alan Tate. Before we enter into the slides, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So an introduction on Alan Tate. He was born on November 19th, 1899 and he died on February 9th, 1979. அவர் வந்து ஒரு அமெரிக்கன் poet, essayist, social commentator, poet laureate வந்திருக்கிறாரு. He is a critic associated with new criticism. So his name is often associated with new criticism அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். He gave the concept of tension in poetry. இவரோட கான்செப்ட் தான் tension in poetry. Okay, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த ஒர்க்ல he is dealing with tension as the life of the poem. Okay, இந்த work எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு? Tension in Poetry வந்து அவரோட The Man of Letters in the Modern World என்ற வால்யூம்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. The essay deals with tension as the life of a poem. இப்போ ஒரு போம்ல ஒரு பாடல்ல வந்து டென்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பத்தி அவர் டிஸ்கஸ் பண்றாரு. ஓகே, அதுதான் இந்த ஒர்க். இந்த எஸ்ஸே வந்து 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. திஸ் எஸ்ஸே இஸ் டிவைடட் இன்டு 3 பார்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் பார்ட் டீல்ஸ் வித் த ஃபேலசி ஆஃப் கம்யூனிகேஷன் இன் போயட்ரி. ஓகே, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் டீல் பண்ணுது. செகண்ட் பார்ட் டிஃபைன்ஸ் டென்ஷன் இன் போயட்ரி அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் போயட்ரி வித் அ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். செகண்ட் பார்ட்ல டென்ஷன் இன் போயட்ரினா என்னன்னு சொல்லியிருக்காரு. In the third part, he gives his final example of the significance of tension in poetry. Third partல அந்த tension in poetry பத்திய முக்கியத்துவத்தை இன்னுமே அதிகமா சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தத்துல அதிகமா tension பத்தி தான் பேசியிருக்காரு. In this essay, Alan Tate talks about 2 kinds of meaning in a literary work. ஸோ எப்படி வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா ஒரு லிட்டரரி ஒர்க்குக்கு 2 மீனிங் இருக்கும்னு சொல்றாரு. ஓகே, எந்த ஒரு லிட்டரரி ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு நல்ல லிட்டரரி ஒர்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு இலக்கிய படைப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா, இலக்கிய பாடலாக தான் அவர் மெயினாக எடுத்துக்கிறார். டென்ஷன் இன் போய்ட்ரின்னு தானே சொல்கிறாரு. ஸோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட் ஹாஸ் 2 மீனிங்ஸ். 2 விதமான அர்த்தங்கள், 2 விதமான புரிதல்கள் இருக்கும். ஒன்று denotative மீனிங், the second one is connotative மீனிங். ஸோ now let us understand what is denotative மீனிங். சர்ஃபேஸ் மீனிங், அதாவது படித்தோன்னு புரிகிறது, மேலாப்பில் புரிகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டக்குன்னு படித்தோன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா, ஒரு போயம் படித்தோன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இல்லையா, அது வந்து சர்ஃபேஸ் மீனிங். ஓகே, அது ஒரு சம்மரி மாதிரி நமக்கு புரியும் இல்லையா, அதுதான் டினோட்டேட்டிவ் மீனிங். லிட்ரல் மீனிங்னு சொல்லுவாங்க, டக்குன்னு படிச்சோன்னு புரிகிறது தான் வந்து லிட்ரல் மீனிங். சர்ஃபேஸ் மீனிங், டினோட்டேட்டிவ் மீனிங் அப்படின்ற பெயர்கள் அதுக்கு வழங்கப்படுது. அடுத்தது அதே பாடல் இது வேற ஏதோ சொல்ல வருதுன்னு ஒரு ஆழ்ந்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப வேற ஒரு புரிதல் உண்டாகும். அதுதான் கனோட்டேட்டிவ் மீனிங் சொல்றோம். ஹிடன் மீனிங், வேற ஒரு அர்த்தம் இருக்கும், வேற ஒரு தகவலை, வேற ஒரு செய்தியை, ஒரு மெசேஜை அந்த போயம் சொல்லிட்டு இருக்கும். என்னன்னா only when you study it deeper, only when you have a closer study of the poem, you can understand that kind of connotative meaning அப்படின்னு சொல்றாரு. Denotative meaning means the surface meaning or literal meaning. Denotative meaning அப்படிங்கிறது surface meaning, மேலாப்ல இருக்கிறது, surfaceனா மேல இருக்கிறது. ஓகே, literal meaning அதாவது வெளிப்படையா தெரியக்கூடிய மீனிங் தான் denotative meaning. It is represented by the summary of a literary work. It is the logical meaning of a work. அப்போ ஒரு summary அப்படிங்கிறது denotative meaning தான். லாஜிக்கல் மீனிங் சொல்றது denotative மீனிங் தான். What we see and understand as the summary of the poem is denotative meaning. அப்போ ஒரு போமோட சம்மரின்னு படிக்கிறோம் இல்லைங்களா, ஒரு மேலாப்ல தெரியுற ஒரு மீனிங் இருக்கு இல்லையா, அதுதான் denotative meaning. On the whole, the summary is the denotative meaning. Connotative meaning means the hidden meaning or metaphorical meaning. Hidden meaning அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதை எடுத்துக்கலாம், எந்த ஒர்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா கலிவர்ஸ் டிராவல்ஸ். அவர் போயட்ரியில தான் டென்ஷன் பத்தி பேசுறாரு, பட் நம்ம வந்து ஒரு நல்ல புரிதலுக்காக we will take another example from literature. கலிவர்ஸ் டிராவல்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து சர்ஃபேஸ் மீனிங்ல அது சும்மா படிச்சா அது என்ன மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்கும், கல்லிவர் அப்படிங்கிற ஒருத்தரோட ஒரு டிராவலாக் மாதிரி இருக்கும், ஒரு டிராவல் டைரி. அவரை பத்திய அவரோட டிராவல், அவரோட அட்வென்ச்சரஸ் டிராவல் பத்தியது தான் வந்து கல்லிவர்ஸ் டிராவல்ஸ். சரிங்களா, இதுதான் வந்து டினோட்டேட்டிவ் மீனிங். அது ஒரு சில்ட்ரன்ஸ் புக் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஆனா அதையே ஆழ்ந்து படிச்சோம்னா நமக்கு என்ன புரியும்னா, இட் இஸ் அ சட்டையர் ஆன் மேன்கைண்ட். இட் இஸ் அ வெரி ரொம்ப ஸ்ட்ராங் சட்டையர் ஆன் மேன்கைண்ட்
அப்படிங்கிறது புரியும். அதாவது மனித குலத்தின் மேல ஒரு கேலி சித்திரம் தான் என்ன அப்படின்னு சொன்னா கல்லிவர்ஸ் டிராவல்ஸ்ன்றது புரியும். அப்போ அதை எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம்? only when we give it a closer study. closer study கொடுக்கறப்ப தான் அது வந்து mankind மேலேயே ஒரு சட்டையர் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். இல்லைன்னா அது ஒரு சாதாரண ஒரு சில்ட்ரன் புக்கா படிச்சுட்டு போயிடும், ஒரு டிராவலாக படிச்சுட்டு போயிடுவோம், ரைட்? ஸோ அதோட அப்போ சர்ஃபேஸ் மீனிங் எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கு. ஒரு டிராவலாக் மாதிரி இருக்கு, ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப் மாதிரி இருக்கு. ஆனா அதுதான் டினோட்டேட்டிவ் மீனிங். ஆனா கனோட்டேட்டிவ் மீனிங் என்ன பண்ணுது? ஆழ்ந்து படிக்கிறப்ப அது என்ன மீனிங் கொடுக்குது? இட் இஸ் a satire on mankind அப்படிங்கிறது தெரியுது. ஸோ கனோட்டேட்டிவ் மீனிங் மீன்ஸ் த ஹிடன் மீனிங் ஆர் மெட்டஃபாரிக்கல் மீனிங். அப்போ ஒரு போயமோட கனோட்டேட்டிவ் மீனிங் நம்மளுக்கு எப்போ புரியும்னா இட் இஸ் த ஹிடன் மீனிங். அப்போ க்ளோசர் ரீடிங் கொடுக்குறப்போ we understand the connotative meaning of a poem or a literary work. This is represented by the symbols, motifs, themes of a literary work. அப்போ எப்படி சம்மரி படிச்சா டினோட்டேட்டிவ் புரியும் அப்படின்னு சொல்லணும். சிம்பிள்ஸ், மோட்டிவ்ஸ் எல்லாம் புரிஞ்சாதான் நம்மளுக்கு என்ன புரியும்? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இதெல்லாம் நம்ம படிக்கிறப்பதான், தீம் எல்லாம் படிக்கிறப்பதான் நமக்கு கனோட்டேட்டிவ் மீனிங் வந்து புரியும். இட் இஸ் த மெட்டஃபாரிக்கல் மீனிங் ஆஃப் அ லிட்டரரி ஒர்க். அதுதான் வந்து நம்ம மெட்டஃபாரிக்கல் மீனிங் அப்படின்னு சொல்றோம். அது வந்து லிட்ரல் மீனிங். This is metaphorical meaning. It is understandable only when a close reading of the literary work is done. இது எப்போ புரியும் அப்படின்னா close reading பண்றப்பதான், மேலாப்புல படிக்கிறப்போ. just like that reading will not do for a connotative meaning. சும்மா படிச்சாலே ஒரு போயமை ரசிக்க முடியும்னா connotative meaning தான் புரியும். ஆழ்ந்து படிச்சாதான் connotative meaning புரியும். அப்போ closer reading of a poem will give you the connotative meaning. The first one refers to logical or superficial meaning of the poem. அதாவது first oneனா இது denotative தான். denotative வந்து எது அப்படின்னா logical understanding, summary, superficial meaning அப்படின்னு சொல்றது. மேலாப்புல தெரியுற அர்த்தத்தை தான் first denotative சொல்றாரு. first one அதை தான் சொல்றாரு. இதுதான் the words of Alan Tate. Alan Tateோட own words நம்ம இங்க எழுதியிருக்கோம். The second one means implied or metaphorical meaning of the poem. அப்போ second one என்ன சொல்லுது? அதாவது connotative அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா implied meaning. அது என்ன சொல்ல வருதுன்னா மேலாப்புல தெரியாது. it has a hidden meaning. implied meaning அது வேற ஒண்ணு வெளியே சொல்லிட்டு இருக்கோம், ஆனா உள்ள இன்னொரு விஷயத்தை அது மெசேஜா கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் implied meaning. To Tate, only that poetry is good poetry which communicate both the aspect connotative and denotative. Tate பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு போயம் வந்து எப்போ நல்ல போயம் சொல்லுவோம்னா இந்த ரெண்டு மீனிங்கையும் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. It should give both denotative meaning and connotative meaning. எப்போ ஒரு போம்க்கு ரெண்டு மீனிங் இருக்கோ, டினோட்டேட்டிவும் அது சொல்ல வரணும், கனோட்டேட்டிவும் அது சொல்ல வரணும், அப்பதான் அந்த போம் வந்து நல்ல போம் அப்படின்னு சொல்றாரு. In other words, a poem is good only if it has denotative meaning and connotative meaning. அததான் அவர் சொல்றார். அததான் இது வந்து டேட்டோட வேர்ட்ஸ். இதை நம்ம சிம்பிளிஃபைட்ல சொல்றோம். In other words, a poem is good only if it has denotative meaning and connotative meaning. Tension in poetry. அடுத்ததா டென்ஷன் பத்தி நம்ம அவர் அதிகமா சொல்லியிருக்காருல. ஸோ வாட் இஸ் டென்ஷன் அப்படிங்கிறது ஆலன் டேட் இதுதான் ஆக்சுவலா பேசுறாரு. அதை தான் டென்ஷன் சொல்றாரு. ஏன் அந்த டென்ஷன் சொல்றாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். Alan Tate took two logical terms and dropped the prefixes, namely extension and intention. அதாவது ரெண்டு வார்த்தை எடுத்துக்கிறாரு, extension, intention. எக்ஸ்னா வெளியே தானே, ஓகே, ஒரு பாடலோட வெளிப்படையான அந்த தன்மை, அததான் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறாரு. இட் இஸ் டினோட்டேட்டிவ். ஓகே, இன்டென்ஷன் இல்ல ஆழ்ந்து படிக்கிறது, இன்டர்னலா இருக்கிறது. எக்ஸ்னா வெளியே, இன்டர்னா உள்ள. ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வெளிப்படையான தோற்றத்துக்கு அந்த போயம் என்ன சொல்ல வருது, அதுதான் எக்ஸ்டென்ஷன். இன்டென்ஷன்னா உள்ள ஆழ்ந்து படிச்சா என்ன சொல்ல வருது, அது இன்டென்ஷன். தட் இஸ் கனோட்டேட்டிவ் அப்படின்னு அவர் எடுத்துக்கிறாரு. ரெண்டு லாஜிக்கல் டேர்ம்ஸ் அவர் எடுத்துக்கிறாரு. இந்த ரெண்டுல இருந்தும் he drops the prefixes. இதுல என்ன ப்ரிஃபிக்ஸ்? எக்ஸ்டென்ஷன்ல எக்ஸ்ங்கிறது தான் ப்ரிஃபிக்ஸ், இன்டென்ஷன்ல இன்னுங்கிறது ப்ரீஃபிக்ஸ். ஓகே, இது ரெண்டையும் டிராப் பண்றார். எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன் ஃப்ரம் இன்டென்ஷன், இது ரெண்டையும் டிராப் பண்ணிட்டு ரெண்டும் அதுதான் வேறுபடுத்துது ஒரு போயமா. எக்ஸும் இன்னும் வேறுபடுத்துது, ரெண்டையும் வெளியே எடுத்துட்டாரு. இப்ப ரெண்டுலயும் என்ன பாக்கி இருக்கு? டென்ஷன் பாக்கி இருக்கு. அப்ப அந்த டென்ஷன் தான் ஒரு போயம்க்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறார். and form on the term tension. அப்ப டென்ஷன்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ்டென்ஷன், இன்டென்ஷன் ஆஃப் அ போம்.
denotative meaning, connotative meaning of a poem அப்படிங்கிறார். ஓகே, எக்ஸ்டென்ஷன் வந்து denotative meaning, intention, connotative meaning. இதுல இருந்து ரெண்டுல இருந்து ப்ரீஃபிக்ஸை வெளியே தூக்கிட்டாரு. எக்ஸையும் வெளியே தூக்கிட்டார், இன்னையும் வெளியே தூக்கிட்டார். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு? டென்ஷன் இருக்கு. அந்த டேர்ம் விச் ஹி யூஸ் டு சிக்னிஃபை த டோட்டல் மீனிங் ஆஃப் த போம். அப்போ ஒரு மீனிங், ஒரு போமோட மீனிங்னா டென்ஷன் அப்படிங்கிறாரு. ஓகே, அது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு போயமுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கும். அப்போ ஒரு போயமோட லைஃபே டென்ஷன்ல தான் இருக்கு. அப்போ டென்ஷன்னா வேற ஒன்றும் கிடையாது, டினோட்டேட்டிவ் மீனிங், connotative meaning அடங்குனது தான் tension அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகே, hope you understand. State says that a successful poem is one which has the denotative and connotative meanings. Okay, where the denotative and connotative meanings are in a state of tension. He says that tension is the life of a poem. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, டென்ஷன் தான் ஒரு போயமோட உயிர் மூச்சு. அதாவது மீனிங், ரெண்டு மீனிங்கும் இருக்கிறது தான் ஒரு போயமோட அழகே, சிறப்பேன்னு சொல்றாரு. Yet good poem must have both denotative and connotative meaning. அப்போ ஒரு குட் போயம்னா ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. The union of literal and metaphorical meaning makes a good poem. யூனியன், இது ரெண்டோட கலவையும், ரெண்டு மீனிங்கும் இருக்கணும், லிட்டரல் மீனிங்கும் இருக்கணும், மெட்டஃபாரிக்கல் மீனிங்கும் இருக்கணும். டினோட்டேட்டிவ், கனோட்டேட்டிவ், இன்டென்ஷன், எக்ஸ்டென்ஷன், இது ரெண்டும் கலந்தது தான் ஒரு குட் போம் அப்படிங்கிறார். The metaphorical meaning should not invalidate the literal meaning of the poem, and the literal meaning should not invalidate the metaphorical meaning of the poem. Invalidate அப்படின்னா இது பண்ணிடக்கூடாது, கொச்சைப்படுத்திடக்கூடாது, இல்லைன்னா அதை தவறா புரிந்து கொள்ளும்படி செஞ்சுக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க என்ன சொல்றாரு? மெட்டஃபாரிக்கல் மீனிங், அதாவது அந்த ஹிடன் மீனிங் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அந்த மேலாக தெரியுது இல்லையா ஒரு மீனிங், லிட்ரல் மீனிங் இருக்கு இல்லையா, அதை வந்து தப்பாக்கிடக்கூடாது. அதே மாதிரி லிட்ரல் மீனிங் என்ன பண்ணக்கூடாது, இது தப்பாக்கிடக்கூடாது. ரெண்டும் ஒன்னோட ஒன்று பொருந்தி போகணும். ஒன்னோட ஒன்று என்னவாகக்கூடாது, ஆப்போசிட் மீனிங் கொடுத்துடக்கூடாது. ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து கைப்பிடிச்சு போற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ஓகே, ஸோ போத் தி மீனிங் ஷுட் கோ side by side. They should not, each should not invalidate the other அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு இன்னொன்னு invalidate பண்ணிடக்கூடாது. Connotative meaning should not invalidate the denotative, at the same time denotative should not invalidate the connotative meaning அப்படின்னு சொல்றாரு. He says that a critic should find the literal meaning in the first place and then go for the metaphorical meaning by interpreting the themes, symbols and motives of a poem. இப்போ ஒரு போம் படிக்கணும் அப்படின்னா அந்த கிரிட்டிக், அந்த படிக்க போறவர், ஒரு போம் அனலைஸ் பண்ண போறவர் தான் கிரிட்டிக் இல்லையா? அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் லிட்ரல் மீனிங் பார்க்கணும், போமோட வெளிப்படையா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றத முதல் தெரிஞ்சுக்கணும், அதை தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். தென் அது புரிஞ்சாதான் மெட்டஃபாரிக்கல் மீனிங் புரியும். அதனால ஃபர்ஸ்ட் லிட்ரல் மீனிங்கை நம்ம ஒரு போமோட லிட்ரல் மீனிங்கை முதல் புரிஞ்சுக்கணும், வெளிப்படையான மீனிங்கை முதல் புரிஞ்சுக்கணும். ஒன்லி ஆஃப்டர் தட் யூ ஷுட் கோ ஃபார் த மெட்டஃபாரிக்கல் மீனிங் அப்படிங்கிறார். அடுத்ததான் மெட்டஃபாரிக்கல் மீனிங்கை அதோட மோட்டிவ், சிம்பிள்ஸ் மூலமா நீ அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆஸ் அன் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ரெண்டு டைப் ஆஃப் மீனிங்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. We can consider the poem Ode on a Grecian Urn written by John Keats. ஜான் கீட்ஸோட Ode to a Grecian Urn வந்து எடுத்துக்கிறாரு. As the literal or denotative meaning, we find the speaker praising the beauty of a marble Grecian urn. அந்த போம் பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜஸ் ஃபுல்லா என்ன இருக்குன்னா ஒரு கிரீஷியன் urn, அது ஒரு மார்பிள் urn. மார்பிள் urn-னா மார்பிள் கற்களால் செய்யப்பட்ட ஒரு முதுமக்கள் தாலி மாதிரி ஒரு அழகான ஒரு குடுவை. அந்த குடுவையை வந்து என்ன பண்றாரு, அந்த ஏர்னை வந்து நம்ம கீட்ஸ் வந்து he happens to see in a museum. ஏதோ ஒருத்தரோட மியூசியம்ல போய் அவர் பார்க்குறாரு, ஃப்ரெண்டோட மியூசியம்ல போய் பார்க்குறாரு. ஸோ he happens to see it, he is much inspired by that art. அதனால அவர் என்ன பண்றாரு, அந்த ஏர்ன் மேல இருக்க பெயிண்டிங்ஸை ரொம்பவே ரசிச்சு, அந்த ஏர்னையும் ரசிச்சு, அந்த பெயிண்டிங்கையும் ரசிச்சு எழுதின போம் தான் Ode on a Grecian Urn. அப்ப மேலாப்ல பாக்குறதுக்கு சர்ஃபேஸ் மீனிங்கா எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, he praises the beauty of a marble Grecian urn அப்படின்னு தெரியும். அந்த மார்பிள் கிரீஷியன் urn-ஐயும் அது மேல இருக்க பெயிண்டிங்கையும் வர்ணிச்சிருக்கிற மாதிரி தெரியும். பட் the connotative meaning is that man is mortal and art is immortal. ஆனா கனோட்டேட்டிவா அவர் என்ன சொல்வார்னா, மேன் இதெல்லாம் வரைஞ்சிட்டு போயிட்டான், அந்த வரைஞ்சவன்லாம் இப்ப இல்ல,
ஆனா அவனையும் தாண்டி அந்த பெயிண்டிங் என்ன இருக்கு, உயிரோட இருந்துட்டு இருக்கு. அப்போ மேன் வந்து அழியக்கூடியவன், ஆனா அவன் படைக்கிற அந்த ஆர்ட் வந்து இம்மார்டல் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் அந்த போம் கொடுக்குறோம். மேன் இஸ் மார்டல், ஆர்ட் இஸ் இம்மார்டல். ஓகே, கலை வந்து அழியக்கூடியதே இல்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து அந்த போம் மூலமா அவர் வெளிப்படுத்தியிருப்பார். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம நிறைய சிம்பிள்ஸ் மூலமா அந்த போயம்ல இருக்கக்கூடிய நிறைய சிம்பிள்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆலன் டேட் says that the quality of a poem is determined by its total effect, that is both the denotative and connotative meaning. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குவாலிட்டி ஆஃப் அ போயம் வந்து எதை வச்சு ஜட்ஜ் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னா டினோட்டேட்டிவ் மீனிங், கனோட்டேட்டிவ் மீனிங் ரெண்டையும் வச்சு தான் ஒரு போமோட ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு குவாலிட்டி வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. This is the topic Tension in Poetry by Alan Tate. Hope you like my explanation. Like and subscribe my channel. Also do comment. Press the bell icon for more notifications, and thank you for watching.